Hi friends, welcome to JS Kolam Sunday vlog. நம்ம சேனல்ல இன்னைக்கு வாட்டர் மெலனை வச்சு டூட்டி ஃப்ரூட்டி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு வாட்டர் மெலன் வந்து வெள்ளையா இருக்கிற தோல் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் நான். அதுக்கு பழம் எல்லாம் மொத்தம் கட் பண்ணி எடுத்துருங்க. பழம்லாம் சாப்பிட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற தோல் வந்து வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து இந்த மாதிரி பிங்க் கலர்ல இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு பின்னாடி பக்கம் இருக்கிற அந்த தோல் எல்லாம் சீவி எடுத்துக்கலாம். தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், மெல்லமாக சீவி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு இதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி எடுத்தாச்சு. இது வந்து குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பப்பாளி பழத்தில் செய்கிற மாதிரியே இதுலேயும் ரொம்ப நல்லா இருக்கும். டூட்டி ஃப்ரூட்டி பண்ணால் எல்லாருமே பழம் சாப்பிட்டுட்டு இந்த தோல் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடாமல் நீங்கள் வந்து டூட்டி ஃப்ரூட்டி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் மேலே போடுறதுக்கு, அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு, பன்னு, ஸ்வீட் பன்னு இது மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு முறை அலசி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே சைஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு முறை தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி அலசி எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாட்டர் மெலன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது அடுப்பை ஃபுல்லாக வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கணும். காய் வந்து நல்லா வெந்து கண்ணாடி மாதிரி வரும். அந்த அளவுக்கு வெந்தால் போதும். குழைய வேக வைக்காதீங்க. இது அப்படியே வேகட்டும். திறந்து வச்சு அப்படியே கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து நல்லா வெந்து வரட்டும். கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு வெந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வேகணும். கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்கள். அந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இது வந்து தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் மெலன் மட்டும் தண்ணியை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு தட்டில் மாற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா வெந்து கண்ணாடி பதத்துக்கு இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே மாதிரி 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை கரைஞ்சி இது நல்லா கொதித்து வந்தால் போதும். பாகுபதம்லாம் தேவை கிடையாது. இது நல்லா கொதிக்கணும். அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்த வாட்டர் மெலன் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இந்த சுகர் தண்ணியிலேயே இது நல்லா வெந்து வரணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. சுகர் தண்ணி வந்து லைட்டாக குறைஞ்சி வரணும். அது வரைக்கும் அடுப்பை வந்து மீடியமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த 15 நிமிஷம் நீங்கள் அந்த சுகர் தண்ணியில் வேக வைக்கும்போது அந்த வாட்டர் மெலனில் சுகரெல்லாம் நல்லா இறங்கி ஸ்வீட்டாக இருக்கும். அப்போ தான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து அந்த தண்ணி வந்து பாதி அளவுக்கு நல்லா குறைஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒன்று மட்டும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும். அது வாட்டர் மெலன் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 3 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எத்தனை கலர் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அத்தனை கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் எந்த கலர் விருப்பப்படுறீங்களோ அந்த கலருக்கு வச்சு கலந்துக்கலாம். நான் வந்து ரெட்டு, க்ரீன், எல்லோ 3 கலர் எடுத்திருக்கேன். அந்த வந்து ஒரு பாத்திரத்துலேயும் தனித்தனியாக ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு கலராக கலந்துக்கோங்க. ஸ்பூன் வந்து தனித்தனியாக யூஸ் பண்ணணும். ஒன்றுத்தில் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வேறு அதுலேயே எல்லாத்தையும் கலந்து விடக்கூடாது. தனித்தனியாக ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கலர் அதிகமாக சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். கலர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதை நல்லா ஊறி காஞ்சதுக்கப்புறம் கலர் நல்லா பிரைட்டாக இருக்கும். அப்போ தான் இது நல்லா ஊறணும். எல்லா கலரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் இந்த சுகர் தண்ணியில் நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் வந்து கலர் நல்லா டார்க்காக இருக்கும். இது அப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா பார்க்கலாம். நான் வந்து 3 கலர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட கலரை எந்த கலர் வேணுனாலும் எடுத்துக்கலாம். எத்தனை கலர் எடுக்கிறீங்களோ அத்தனை பாத்திரத்தில் மாற்றிட்டு
இந்த மாதிரி கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது ஒரு 12 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போது இதிலேருந்து அந்த சுகர் சிரப்பு வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இது வந்து வெயிலில் வச்சு நல்லா காயணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா சுருங்கி சின்ன சின்னதாக ஆகிடும். இது ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது அப்படியே ஒரு 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த சுகர் சிரப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது வந்து ஐஸ் கோலா பண்ணுறதுக்கு அப்படி இல்லைன்னா சர்பத் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபலூடா கூட இதில் வச்சு கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணும்னும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லான சிரப் வந்து. இது இப்போது நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். இது அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் மேலே போடுறதுக்கு அப்படி இல்லைன்னா பிஸ்கெட் மேலே பன்னு ஸ்வீட் பன்னு இந்த மாதிரி எது வேணால் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரூட் வச்சு பண்ணதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.